இந்த வீடியோல SLPயோட இந்த ஸ்மார்ட் ப்ரோக்ராமபிள் டைமரை பத்தி பார்க்கலாம். இது ஒரு 8 டெர்மினல் ப்ரோக்ராமபிள் டைமர். அதாவது இதுக்குள்ள 8 சுவிட்ச் இருக்கும். இந்த 8 சுவிட்சையும் யூசரே எப்போ வேணாலும் ஆனோ இல்ல ஆஃபோ பண்ணிக்கிறதுக்கு டைம் செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டைம் செட் பண்றாங்களோ அந்த டைம்ல ஆனோ இல்ல ஆஃப் ஆகும். இது எந்த சுவிட்ச் வேணும். இந்த டைமரை 24 ஹவர் டைமராகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சைக்கிளிக் டைமராகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது 24 ஹவர் டைமர்னா உதாரணத்துக்கு காலையில 8 மணிக்கு ஆன் ஆகி 10 மணிக்கு ஆஃப் ஆகணும், 11 மணிக்கு ஆன் ஆகி 12 மணிக்கு ஆஃப் ஆகணும், அந்த மாதிரி உங்களுக்கு செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆன் ஆகணும், 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆன் ஆகணும், 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆன் ஆகி ஆஃப் ஆகணும், அந்த மாதிரி செட் பண்ணனால இதே டைமரை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைமர் மட்டும் இல்லை, இது பவர்ஃபுல் ஆட்டோமேஷன் டூல் கூட. பெங்களூர்ல ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட அவர்கிட்ட இருக்கிற 3 போர்டையும் ஒரே கம்ப்ரஸர்ல ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்கு நம்ம இந்த டைமர் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி 1 hour ஒன்ஸ் வந்து ஒரு போர்வெல்லையும் அந்த கம்ப்ரஸர் கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவருக்கு இந்த ப்ராடக்ட் தான் நம்ம சப்ளை பண்றோம். இது கூட என்னென்ன அக்சசரிஸ் அவருக்கு தரோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். எல்லா டைமர்ஸ்லையும் NC NO காமன் இந்த 3 டெர்மினல் தான் கொடுத்துருக்கோம். பட் இந்த ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் வந்து எனக்கு வந்து சுவிட்ச் மாதிரி இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து எலக்ட்ரிஷியன் கனெக்ட் பண்ண போகிறது நானே கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு டேரெக்டாக ஸ்விட்ச்ன்ற மாதிரி ஆப்ஷன் வச்சு கொடுத்துட்டோம். இங்கிருந்து அவரோட எலக்ட்ரிக்கல் வால்வ்ஸை கனெக்ட் பண்ணிட்டு போறாரு. இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம 3 சொலினாய்ட் வால்வும் ஒரு சேஃப்டி கட் ஆஃப் சுவிட்சும் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த சொலினாய்ட் வால்வ்ஸை நம்ம இந்த டைமரோட கனெக்ட் பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்து கஸ்டமர்கிட்ட ஏற்கனவே வந்து ஒரு NO வால்வ் இருக்குது ஏர் ரிலீஸ்க்காக. ஸோ கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏற்கனவே ஒரு NO வால்வ் வந்து அவர் கம்ப்ரஸரில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. மோட்டர் ஆஃப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்வ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு அந்த கம்ப்ரஸ் ஆன ஏர் எல்லாமே தானே ரிலீஸ் ஆகிடும். ஸோ கஸ்டமருக்கு இந்த 3 வால்வும் இந்த சேஃப்டி கட் ஆஃப் ஸ்விட்சும் நம்ம சப்ளை பண்ணிட்டோம். கஸ்டமர்கிட்ட இருக்கிறது 3 ஃபேஸ் மோட்டர் அப்படின்றதுனால இந்த 3 ஃபேஸ் கட் ஆஃப் ஸ்விட்சை நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தோம்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு ரேட் பைட்னாலேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபெயிலியர்னாலேயோ இந்த வால்வ் ஏதாவது ஃபெயில் ஆச்சுனாலோ மோட்டர் வந்து டேமேஜ் ஆகாமல் ஹை ப்ரெஷர்னால இந்த வால்வ் ட்ரிகர் ஆகி மோட்டரை கட் ஆஃப் பண்ணிடும். ஸோ இதுக்குள்ளேயே வந்து கனெக்ஷன்ஸ் இருக்குது, 3 ஃபேஸ் வயரிங் இருக்கு. ஸோ இதை சீரீஸில் கொடுத்துருவார் கஸ்டமர் கொடுத்துட்டாருன்னா ஒன்ஸ் ஹை ப்ரெஷர் ரீச் ஆச்சு ஒரு 10 பார்க்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து மோட்டர் ஆஃப் பண்ணி வச்சோம். இந்த ஒரு வால்வும் வந்து 10 பார் ப்ரெஷரை கேப்பபிள். கஸ்டமர் இருக்கிறது 5 HP மோட்டர். இப்போ இந்த 3 வால்வையும் டைமர் கூட கனெக்ட் பண்ணிட்டு எப்படி ஸ்விட்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். எப்படி செட் பண்ணியிருக்கோம் டைம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வால், செகண்ட் வால், தேர்ட் வால் இதை வந்து ஸ்விட்ச் 1, ஸ்விட்ச் 2, ஸ்விட்ச் 3 இது கூட கனெக்ட் பண்ணிடுறோம். ஃபோர்த்தை வந்து கஸ்டமர் கிட்ட இருக்கிற NO வால்வ் கூட கனெக்ட் ஆகிடும். ஒரு வால்வ்ல இருந்து அதாவது ஒரு போர்ல இருந்து இன்னொரு போர்டுக்கு ஸ்விட்ச் ஆகும்போது ஃபர்ஸ்ட் போர்ல இருக்கிற ஏர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்காக ஒரு வால்வ் ஓப்பன் பண்ணி அந்த ஏரெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறோம். அந்த ஏர் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு 1 minute or 2 minute ரிலீஸ் பண்ணிடுறோம். ரிலீஸ் பண்ண அப்புறமா நம்ம ரிலீஸ் வால்வை க்ளோஸ் பண்ணிட்டு செகண்ட் வால்வ் மட்டும் ஆக்டிவ் வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் போர்ல உங்களுக்கு கம்ப்ரெஷன் அப்படியே நிற்காது, ஏர் ரிலீஸ் ஆகிடும். செகண்ட் போர்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்து 1 மணி நேரம் ஒரு போர் ஓடின அப்புறம் அடுத்த 1 மணி நேரம் வந்து 2வது போர் ஓடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வால்வ்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு எப்படி சுவிட்ச் ஓவர் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ வந்து டைமர் கூட இந்த 3 வால்வையும் கனெக்ட் பண்ணியாச்சு. டைமருக்கு கொடுக்குற பவர் சப்ளையை வால்வையும் சப்ளை பண்ணிடும். இப்போ இதை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். டைமர் ஆன் பண்ணிடலாம். இப்போ டைமர் ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 2 செகண்டில் போர் 1 கனெக்ட் ஆகும். வால்வ் 1 ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போர் வந்து கம்ப்ரஸரோட கனெக்ட் ஆகிருக்கு. இன்னும் எக்ஸாஸ்ட் வால்வு ஆஃப் ஆகலை. அதாவது இப்போ காற்று வெளியில் தான் போயிட்டுருக்கோம். கம்ப்ரஸர் வந்து கொஞ்சம் ஏர் வெளியில் தள்ளிட்டு தான் இருக்கும். 15 செகண்ட்ஸ் ஆன உடனே உங்களுக்கு அந்த எக்ஸாஸ்ட் வால்வும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து போர் 1 வந்து கம்ப்ரஸரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு போர்லேருந்து தண்ணி வெளியில் வந்துட்டுருக்கோம். 1 hour ஆனதுக்கப்புறம் திரும்ப சுவிட்ச் ஓவர் ஆகும். நான் இப்போ 1 hour ஆகிற மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ 1 hour ஆகிற மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. 1 hour ஆன அப்புறம் ஃபஸ்ட் போர்லேருந்து செகண்ட் போர் சுவிட்ச் ஓவர் ஆகணும். ஸோ இப்போ போர் 1, போர் 2 ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கு. கம்ப்ரஸரோட ஏர் வெளியில் போயிட்டுருக்குது. 15 செகண்ட்ஸ் ஆன அப்புறமா ஏர் ஃபஸ்ட்டு போரில் இருக்கிற ஏரில் வெளியில் போன அப்புறம் ஃபஸ்ட்டு போரோட வால்வ் க்ளோஸ் ஆகிட்டு ஏர் ரிலீஸ் வால்வும் க்ளோஸ் ஆகிடும். செகண்ட் போர் மட்டும் இப்போ கனெக்ட் ஆகிருக்கும். இதே மாதிரி தான் செகண்ட் போர்லேருந்து தேர்ட் போருக்கு சுவிட்ச் ஆகும். அப்போது எக்ஸாஸ்ட் வால்வ் ஆன் ஆகிடுச்சு. 2 போரும் கனெக்ட் ஆகிருக்கு.
காற்று வெளியில் போயிட்டுருக்கோம். 15 செகண்ட்ஸ் ஆன உடனே ஃபஸ்ட்டு செகண்ட் போர்டில் இருக்கிற காற்று வெளியில் போன அப்புறம் எக்ஸாஸ்ட் வால்வ் க்ளோஸ் ஆகிட்டு செகண்ட் வால்வும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ எக்ஸாஸ்ட் வால்வ் க்ளோஸ் ஆகிடுச்சு. செகண்ட் போர்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகி தேர்ட் போரில் ரன் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் 3 ஹவர்ஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும். டைமர் ரீசெட் ஆகிட்டு ஃபஸ்ட்லேருந்து இந்த சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டே இருக்கும், கஸ்டமர் வந்து மோட்டரை ஆஃப் பண்ணுற வரைக்கும். இந்த டைமர் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து 3 விஷயம்தான் தேவை. எந்த நேரத்தில் எந்த சுவிட்சை ஆன் பண்ணுமோ இல்லை ஆஃப் பண்ணுமா, இது 3 விஷயம்தான் இந்த டைமர் கேட்கும். இப்போ இந்த டைமரை எப்படி ஒரு சைக்கிளிக் டைமராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இந்த சுவிட்ச் 1 வந்து 5 செகண்ட் ஆன்லேயும் 5 செகண்ட் ஆஃப்லேயும் வைக்க போகிறேன். அதுக்கு எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டைமர் ஆன் பண்ணுறேன். டைமர் ஆன் பண்ணிவிட்டு ரைட் பட்டன் அமைக்கி ஃபஸ்ட்டு டைமருக்கு போகிறேன். இதில் 1 2 3 அப்படின்னு 150 டைமர் இருக்குது. அந்த 150 டைமரை வச்சு நம்ம எந்த ரிலே வேணால் ஆன் இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைமர் யூஸ் பண்ணுறேன். நான் இதுக்கு எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணிவிட்டு டைமரே ஆஃபில் இருக்குது, ஸோ அதை ஆன் பண்ணுறேன். அப் பட்டன் அமைக்கி ஆன் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து எந்த டைம் 5வது செகண்ட் அப் டவுன் நமக்குன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும், லெஃப்ட் ரைட் நமக்குன்னா மினிட்ஸ் செகண்ட்ஸ் ஹவர்ஸ் அந்த மாதிரி மாறும். ஸோ 5வது செகண்டில் எனக்கு எந்த ஸ்விட்ச் 1 ஆனில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஆனில் இருக்கும். ஸோ 5 செகண்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இது ஸ்விட்ச் 1 ஆயிருக்கு. ஸ்விட்ச் 1 ஆன் ஆகிடுச்சு. அடுத்த இன்னொரு டைமரை யூஸ் பண்ணி 2வது டைமரை யூஸ் பண்ணி நான் வந்து 10வது செகண்டில் ஸ்விட்ச் 1 ஆஃப் பண்ணு அப்படின்னு ஒரு செட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் டைமரை எடுக்கிறேன். செகண்ட் டைமரை எடுத்து எடிட் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணுறேன் டைமரை, என்டர் கொடுக்குறேன். 10வது செகண்டு என்டர், ஸ்விட்ச் 1 ஆஃப். அப்போது 10வது செகண்ட் ஆன உடனே முதல் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடும். இப்போது இந்த விஷயம் திரும்ப திரும்ப நடக்கணும் அப்படின்றதுனால ரீஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எப்போ 10வது செகண்ட் ஆன உடனே நான் இந்த டைமரை ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ 10 செகண்டில் ஆஃப் பண்ணால் 11வது செகண்டில் இது ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் இப்போ ஆஃபில் இருக்குது. ரீஸ்டார்ட் ஆஃபில் இருந்துச்சுன்னா இது ஒரு 24 ஹவர் டைமர் ஒர்க் ஆகும். ரீஸ்டார்ட் ஆன் பண்ணிட்டோன்னா இது வந்து ஒரு சைக்கிளிக் டைமர் ஒர்க் ஆகும். எந்த டைமில் ரீஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த டைம் தான். ஸோ நமக்கு 5 செகண்ட் ஆஃபில் இருக்கணும், அடுத்து ஒரு 5 செகண்ட் ஆனில் இருக்கணும், திரும்ப முதல்லேருந்து 5 செகண்ட் ஆஃப் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 5 செகண்ட், அடுத்து ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட் ஆச்சு. இப்போ நான் 11வது செகண்ட்லேருந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரீஸ்டார்ட் ஆன் எந்த டைம்லன்னு கேட்குது. நான் வந்து 11வது செகண்டுன்னு கொடுக்குறேன். 11வது செகண்டில் ரீஸ்டார்ட் ஆகணும்னு கொடுக்குறேன். ஸோ அதுவே வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். 5 செகண்ட் ஆச்சு, ரிலே 1 ஆன் ஆகுது, ஸ்விட்ச் 1 ஆன் ஆகுது. 10 செகண்ட் ஆனோடனே ஸ்விட்ச் 1 ஆஃப் ஆகிடும். திருப்பி இதே சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஸ்விட்சு ஒரு 5 செகண்ட் ஆனும் ஒரு 5 செகண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் ஹவர்ஸில் மினிட்ஸில் எவ்வளோ நேரத்தில் வேணாலும் ஆன் ஆஃப் செட் பண்ணிக்கலாம். இதில் மாதிரி 150 டைமர்ஸ் இருக்குது. இதில் இண்டிவிஜுவல் டைமர்ஸு நீங்கள் அதை செட் பண்ணி எந்த சீக்வன்ஸில் எது ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணுன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமரை எப்படி ஒரு 24 ஹவர் டைமராக யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் போகிறேன். அதுக்கு லெஃப்ட் பட்டன் அமுக்கிறேன், ரீஸ்டார்ட் என்டர் கொடுக்குறேன். ரீஸ்டார்ட் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஒருவேளை ஆனில் இருந்ததுன்னா அதை கீழே இருக்க பட்டன் அமைக்கி ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ரீஸ்டார்ட்ன்றதை ஆஃப் பண்ணிட்டேன்னா இது வந்து ஒரு 24 ஹவர் டைமர் ஒர்க் ஆகும். ஒருவேளை ரீஸ்டார்ட் ஆனில் இருந்துச்சுன்னா இது ஒரு சைக்கிளிக் டைமராக ஒர்க் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட்ன்றதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நான் வந்து காலையில் 6 மணி, சாயங்காலம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆகிருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறேன். ஸோ அதை எப்படி செட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டைமர் 1 எடுத்துக்கிறேன், எடிட் பண்ணுறேன். டைமர் 1 ஆனில் இருக்குது. எந்த டைம்லன்னு கேட்குது. ஸோ நான் வந்து 18ன்னு கொடுக்குறேன். சாயங்காலம் 6 மணின்றது 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் 18 தான் வரும். இது வந்து 24 ஹவர் ஃபார்மேட்லாம் ரன் ஆகும். AM PM வராது இதில்.
6 மணின்னு செட் பண்ணிடுறேன். 6 மணிக்கு ஸ்விட்ச் 1 ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுறேன். ஸோ சேவ் ஆகிடுச்சு, அந்த செட்டிங் சேவ் ஆகிடுச்சு. இப்போ 10 மணிக்கு நான் அதை ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா டைமர் 2ல் என்ன டைம்னு சொல்லி எடிட் பண்ணுறேன். டைமர் 2 ஆனில் இருக்குது. எந்த டைமு 22 ஹவர்ஸ்ன்ற 22 ஹவர்ஸ்ன்றது 10 மணி. ஒருவேளை எனக்கு அதை விட வேறு ஏதாவது டைம் வேணும் அப்படின்னா இங்கே வந்து நான் மாற்றிக்கலாம். 22 ஹவர்ஸ்னு வச்சுட்டு ஸ்விட்ச் 1 எந்த ஸ்விட்ச் வேணும்னோ அந்த ஸ்விட்ச் 1 ஆஃப் அப்படி கொடுத்துட்டேன்னா சேவ் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு இப்போது சாயங்காலம் 6 மணி ஆன உடனே ஸ்விட்ச் 1 ஆன் ஆகும். நைட் 10 மணி ஆன உடனே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். அது இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கிளாக் எடிட் பண்ணி சாயங்காலம் 6 மணி ஆன மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ இப்போ சாயங்காலம் 6 மணி ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். 6 மணிக்கு இந்த சுவிட்ச் ஆன் ஆகணும். ஸோ 6 மணி ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் ஆகிடுச்சு. இப்போது 10 மணி ஆன உடனே இது ஆஃப் ஆகணும். நான் 10 மணின்னு செட் பண்ணுறேன், ஆஃப் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போது 10 மணி ஆகிற மாதிரி செட் பண்ணியாச்சு. 10 மணி ஆன உடனே ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம செட் பண்ணது 6 மணிக்கு ஆன் ஆகணும், 10 மணிக்கு ஆஃப் ஆகணும்னு செட் பண்ணோம். கரெக்டாக அது மாதிரி 6 மணிக்கு ஆன் ஆகி 10 மணிக்கு ஆஃப் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எந்த சுவிட்ச் வேணால் எந்த நேரத்தில் வேணாலும் ஆன் இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். அது வந்து பண்ணுறதுக்கு நமக்கு 150 டைமர்ஸ் இருக்குது. இந்த மாடலில் வந்து கஸ்டமர் கேட்டதுனால நம்ம ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்கோம். மீதி எல்லா மாடல்லையும் வந்து நமக்கு வந்து NC NO காமன் அந்த மாதிரி வந்துடும், 8 ரிலேக்கும் வந்துடும். இதில் வந்து ஸ்விட்சுன்னு சொல்லி வருது. பட் கஸ்டமர் வேறு மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிலேன்னு தான் வரும், டெர்மினல் தான் வரும். இதில் வந்து இப்போதைக்கு 8 டெர்மினல் இருக்குது. அப் டு 30 டெர்மினல்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இது வால் மவுண்ட்டில் இருக்குது இந்த பர்டிகுலர் மாடல். இதே இது டென் ரயில் மவுண்ட்லேயும் கிடைக்கும் நம்மகிட்ட. இந்த டைமர் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த டைமர் ஆர்டர் பண்ணோன்னா SLPயோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுக்கு கால் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது டைமர்லேயே. மைக்ரோ PLCன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. எங்கே வந்து PLC போட முடியாதோ காஸ்ட் எஃபெக்டிவ்லையோ அங்கங்கே குட்டி குட்டி லாஜிக் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்மக்கிட்ட மைக்ரோ PLCன்னு ஒரு டிவைஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமர் மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸும் இனிமேல் வீடியோ வரும். இந்த டைமர் இல்லைன்னா இதை மாதிரி வேறு டிவைசஸ் தேவைன்னா கஸ்டமைஸ்டு சொல்யூஷன்ஸ் SLPயில் கிடைக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம்.